ஸோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம்வா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு ஆப். ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்டு ஆப் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு ப்ரீஃபாக பாருங்கள். ஓகே, ஆக்டிவிட்டி பேஸ்டு ஆப்னா என்னென்னா, ஆப் வந்து ஸ்டார்ட் ஆனது 25 நாள் ரன் ஆகும். நான் எப்பவுமே 25 நாள் தான் என்னோட ப்ரிஃபரன்ஸில் நான் வச்சுக்கிருவேன். இதில் என்ன நமக்கு ப்ராஃபிட் வரும்னா, இந்த ஒரு ஆப்பில் மட்டுமே நமக்கு ப்ராஃபிட்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 1500 1800 வரைக்குமே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ரவுண்டாக சொன்னால் 2000 கிட்ட வரும். அது எப்படிலாம் பண்ணலான்ற ட்ரிக் மட்டும்தான் அதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்ற கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு புரியல அப்படின்னா மறக்காம கமெண்ட்லேயோ இல்லை வாய்ஸ் நோட்லேயே கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் போனஸாக யுவர் பேலன்ஸில் 25 ரூபா இருக்கும். நீங்கள் எந்த ப்ராடக்ட் ரீசார்ஜ் பண்ண போனாலும் அதை 25 ரூபா மைனஸ் பண்ணிட்டு ரீசார்ஜ் பண்ணுங்கள். இதில் 3 வகையாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்ற சொல்கிறேன். பெஸ்ட் செல்லர், அப்புறம் பாப்புலர், அப்புறம் ஆக்டிவிட்டி. இந்த 3மே நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த விஐபி 1 இருக்கா, இந்த 41 இதெல்லாம் நீங்கள் வாங்கவே கூடாது. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்காதீங்க. இப்போ நம்ம பெஸ்ட்டு செல்லரை பார்ப்போம். பெஸ்ட்டு செல்லரில் எப்போவுமே நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை வாங்க வேண்டியதாக இருக்கும். எவ்வளோ? 385 ரூபாய்க்கு இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க. ஓகே ப்ரோ, நான் வாங்கிட்டேன். ஸோ இதை மட்டும் நான் வாங்கினா போதுமா, எனக்கு எத்தனை நாள் 53 நாள் கழிச்சு 7000 ரூபா கிடைக்குமா, நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் நடக்கவே நினைக்காதீங்க. எப்போவுமே அந்த 385 ரூபாய்க்கு நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரிட்டர்னே கிடைக்காது. அடா பாவி, ஆப் ஓப்பன் ஆனது காசே வராதுன்னு சொல்கிறியாடா அப்படின்னா, இதில் மட்டும்தான் உங்களுக்கு பணம் வராது. இது ஜஸ்ட் ஒரு என்ட்ரி டோக்கன் ஃபீஸ் மாதிரி. நான் ஒரு டியூஷன் சென்டருக்கு எதுக்க போகிறேன்னா நம்ம உள்ளே பே பண்ணி உள்ளே போவோம்ல, இல்லை ஒரு மாலுக்கு போகிறோன்னா பார்க்கிங் சார்ஜ் பே பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த அமௌண்ட் உங்களுக்கு எப்பவுமே ரிட்டர்ன் கிடைக்காது. இதுக்கு பதிலாக அந்த பாப்புலர்னு ஒரு ஆப் இருக்கும் பாருங்கள். இந்த பாப்புலரில் வந்து இந்த விஐபி 1 இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் தான் நீங்கள் வாங்க முடியும். இந்த 3 விஐபி 1 இருக்குது. இந்த 3 விஐபிலையும் நீங்கள் 3ல் எதை வாங்கினாலுமே உங்களுக்கு அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 200 நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் இன்கமாக 282 ரூபா கிடைக்கும் 3 நாள். டெய்லி 94 ரூபா 97 ரூபாயா. எப்படி ப்ரோ டெய்லி ஆட் ஆகும்னா, டெய்லி ஆட் ஆகாது. லாக்கிங் பீரியட் மாதிரி முதல் நாள் அவங்களுக்கு அக்கௌண்ட் ஆட் ஆகும். ஆனால் 3 நாள் கழிச்சுனா மொத்த அமௌண்ட்டுமே வரும். அப்புறம் சேம் 5 நாளாக இருந்தாலும் 8 நாளாக தான். நான் ஏன் ப்ரோ விஐபி 2 ஆட் பண்ணக்கூடாதுன்னா, விஐபி 2 வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களால் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதுக்கான ரீசன் இங்கே சொல்லிடுறேன். இந்த மேலே இருப்பீங்களா எஸ்பி விஐபி 0 இருக்கா, அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு இந்த விஐபின்னு. ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் விஐபி 0 விஐபி 1ன்றவங்க 385 ரூபா வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் அவங்க விஐபி 1. விஐபி 2ன்றவங்க 8000 வரைக்கும் நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ 8000 மோஸ்ட்லி நம்ம பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. இதில் இருக்க ப்ராடக்ட் செகண்ட் ப்ராடக்டோட ரேட்டு ரொம்ப கம்மியான, கிட்டத்தட்ட 580 ரூபா தான். ஸோ அதனால் 1885 ரூபா. ஸோ 8000 வரைக்கும் நம்ம ரீசார்ஜ் பண்ணலாம். ரொம்ப ப்ராஃபிட்டில் அதில் எடுக்க முடியாது. ஸோ அதனால் சொல்கிற மட்டும் ரீசார்ஜ் பண்ணுங்கள். விஐபி 1ல் பெஸ்ட்டு செல்லரில் விஐபி 0ன்னு இருக்கலாம் 385 ரூபா, அதை மட்டும் ரீசார்ஜ் பண்ணுங்கள். பாப்புலரில் இந்த 3மே ரீசார்ஜ் பண்ணலாம். 3மே ரீசார்ஜ் பண்ணால் எவ்வளோ இன்கம் வரும்னு சொல்கிறேன். ஆக்டிவிட்டியில் நான் சொன்னால் மட்டும் ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கும் நான் வாட்ஸ்அப் குரூப் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, பாப்புலரில் எப்போவுமே நீங்கள் வந்து நான் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன், அது பின்னாடி வரும். யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் சொல்லாமல் இதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் என் சைட் கமிஷன் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கமிஷன் உங்கள் ஜிபேல நான் சென்ட் பண்ணிடுவேன். இப்போ எவ்வளோ டேக்ஸ் போகும், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ ரிசீவ் ஆகுன்றது நான் ஸ்க்ரீன் நார்மல் ரெக்கார்ட் மூலமாக சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஆப் பார்த்தீங்கன்னா 29 லான்ச் ஆயிருக்கு. ஸோ இது என்ட்ரி பீஸ்ன்றது 385 ரூபா. நான் சொன்னேன்ல விஐபி 0 இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு 1 ரூபா கூட இன்கம் வராது. அப்புறம் பாப்புலரில் 200 ரூபா போட்டீங்கன்னா 288 ரூபா, 385 ரூபா போட்டால் 535 ரூபா, 880 ரூபா போட்டால் 1130 ரூபா. ஸோ எத்தனை நாளில் கிடைக்கும் நீங்கள் நான் நோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டில் நான் 385 ரூபா போட்டிருக்கேன், ஐ மீன் என்ட்ரி பீஸ். அப்புறம் பாப்புலர் இருக்க 3 அமௌண்ட்டுமே நான் போட்டேன் அப்படின்னா 3 பிளானையும் போட்டால் எனக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும்னா மொத்தம் 1850 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மைனஸ் 25 ரூபா. 25 ரூபா இருந்துச்சு, நான் என்ட்ரி பீஸ் 25 ரூபா இருக்குல்ல, அதை மைனஸ் பண்ணிட்டு ரீசார்ஜ் பண்ணால் 1825 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டுமே போதும். ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 1953 ரூபா கிடைக்கும். ஸோ இதை ரவுண்டாக கால்குலேட் பண்ணி தான் போட்டிருக்கேன். 1900 ரூபா நம்ம விட்ரால் போடுற மாதிரி இருக்கும். ஸோ என் சைடு ஜிபேயில் 100 ரூபா வந்துடும். அதை மட்டும் விட்டுருங்க. 1900 ரூபாயை 5% டேக்ஸ் இருக்குது, விட்ரால் டேக்ஸ். அது போக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 1805 ரூபா கிடைக்கும். என் சைடு கமிஷன் 100 ரூபா வந்துடும். ஸோ மொத்தம் 1900 ரூபா கிடைக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது 1825 ரூபா. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 125 ரூபா சேர்த்து கிடைக்குது. அது ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த 3 பிளானுக்கு போட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி பீஸு ப்ளஸ் அப்புறம் 200 ப்ளஸ் 385 செகண்ட் பிளான். ஃபஸ்ட் பிளான் செகண்ட் பிளான் ரெண்டு சேர்த்து போட்டோன்னா 970 ரூபா நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறோம். மைனஸ் 25 ரூபா மைனஸ் பண்ணால் இருக்க அமௌண்ட்டு அதில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 776 ரூபா தான் கிடைக்கும். ஸோ அதுக்குமே நம்ம சைட் போனஸ் இருக்குது. பட் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன கால்குலேட் பண்ணி நான் போனஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றி சொல்வேன். இப்போதைக்கு சிம்பிளாக எல்லாத்துக்குமே 100 ரூபான்னு சொல்லியிருக்கேன். 776 ரூபா கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்? 876 ரூபா 870 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நமக்கு எவ்வளோனா 100 ரூபா நம்ம மைனஸ் ஆயிருக்கும். எப்போ நம்ம இதை எடுப்போம்னா அது பக்கத்தில் ஆக்டிவிட்டின்னு ஒரு
வந்துச்சுல, ஸோ அது வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். ரெண்டாவது லாஸ்ட் பிளான் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி ஃபீஸு, அப்புறம் இந்த 200 பிளான், இது ரெண்டையும் போட்டோன்னா ரூ. 585, ரூ. 25 மைனஸ் பண்ணோன்னா ரூ. 560 போட போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா இந்த அமௌண்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கும் 3 நாள் கழிச்சு ரூ. 282 கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் நம்ம கமிஷன் அதுவுமே கிடைக்க போகுது, டேக்ஸ் எல்லாம் சேர்த்து கிடைக்க போகுது. இதெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் டேக்ஸ் எல்லாம் மைனஸ் போச்சுன்னா நமக்கு ஒரு 100 300 சம்திங் கிடைக்க போகுது. அது நம்ம அக்கௌண்ட்டு டேரெக்டாக ரிசீவ் ஆயிரும். நம்ம காசு அதில் ஒரு 200 இருக்கும். இது எப்போ நம்ம இந்த செகண்ட் 2 பிளானுக்கும் சேர்த்து நம்ம எப்போ ரெக்கவரி பண்ணுவோம்னா, ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகுதுல, அந்த பாப்புலருக்கு அப்புறம் ஆக்டிவிட்டி வந்துச்சுல, அதில் ஒரு 3 days 5 daysன்னு சொல்லுவோம். அது வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்கிறேன். அதை போட்டால் மட்டும் நம்ம ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பாப்புலரில் இந்த ஃபஸ்ட்டு பிளான் 3 பிளான் சேர்த்து போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் ப்ராஃபிட் அப்போ அந்த 8 நாளுக்குள்ளே கிடைக்கிது. அதுக்கடுத்து ஆக்டிவிட்டி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் எடுக்க முடியுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ஆப் ஓரளவு ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட பர்சனலாக கனெக்ட் பண்ணுங்கள், நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பர்சன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.